ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங்க. காலையில் வந்து பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நான் கேட் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் டயட் ஃபுட்டுனால சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்றனால என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போதே ஒரு டப்பா நிறைய ஹெல்த்தியான ஐட்டம்லாம் பாக்கெட் ஐட்டம் வாங்கி அடைச்சி வச்சுருந்தோம். அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணோடனே ராகி சேமியா இருந்தது, சம்பா ரவை இருந்தது. ஸோ நம்மளுக்காக ஒருத்தருக்காக சம்பா ரவை பண்ணால் லேட் ஆகும் அப்படின்றனால நான் ராகி சேமியா சூஸ் பண்ணேன். ராகி சேமியா வந்து இதில் போட்டிருக்க மாதிரி நான் பண்ண போகிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியா வந்து ஸ்டீம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராகி சேமியா வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே போட்டுட்டு அது மேலே தண்ணி தெளிச்சிட்டு நான் அப்படியே ஸ்டீம் பண்ணிடுவேன். ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டீமுக்கு வந்து வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக காலையிலே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் பூ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை. அந்த டயட் ஃபாலோ பண்ணதுலேருந்து சர்க்கரையே சேர்த்துக்கிறதில்ல. ஸோ இதை காரணமாக வச்சு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பால், நல்லா சூடாக காய வச்ச பால். ஸோ இதாங்க நான் என்னோடய மார்னிங்க்கு எடுத்துக்கிறேன். டயட் ஃபுட்டு வந்து காலையில் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கலர்ஸ் தமிழில் வந்து பிக் பாஸ் வந்து 9 மணிக்கு முடிச்சிருவாங்க. நான் அப்பயே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பராக இருந்தது ராகி சேமியா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:00 வந்து நான் வாக்கிங் போனேன். 10:00 வந்து குக்கு வித் கோமாளி போட்டாங்க ஸ்டார் விஜயில். ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டோட போர்ட்ரிக்கோக்கும் பெட்ரூமுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். 1/2 hour வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணியும் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:00 ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பாசிப்பயிறு வேக வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு கொடுத்து விட்றதுக்கு அதான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து டேட்ஸும் பாதாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். டயட் ஃபுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டோட டைமிங்கையும் ஃபுட்டையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டேஸாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா சேஞ்சஸ் இருக்குது. ப்ரோட்டீனுக்காகலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டரும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்குள்ளே வாட்டரும் குடிச்சு முடிச்சிருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.